கை நிறைய சம்பளம், ஏசி போட்ட ஆஃபீஸ், பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சா நம்ம பொண்ணுங்களோட லைஃப் செட்டில்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் நாசிக்ல உள்ள டிசிஎஸ் கம்பெனியில் என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் என்னன்னா, அந்த டிசிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற நம்ம பொண்ணுங்களை மட்டும் தனியாக ஒரு ஃப்ளோரில் வேலை பார்க்க வைக்கிறது, உள்ளே போனதும் அவங்க செல்ஃபோன் எல்லாம் பிடிங்கி வைக்கிறது, வீக்கெண்ட் ஆச்சுன்னா மீட்டிங்னு சொல்லி ஹோட்டல் ரெசார்ட்டுக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுன்னு அந்த கம்பெனி டீம் லீடர்ஸ் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து. இதில் தௌசி பத்தார்னு ஒருத்தன், பேரை வச்சே தெரியும் இவன் என்ன மதம்னு. இவன் வந்துட்டு மற்ற பொண்ணுங்களோட மத பழக்க வழக்கத்தையும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸையும் கிண்டல் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கான். வெளிநாட்டிலேருந்து வீடியோ காலில் பேசி மத மாற்றம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மூலச்செலவு பண்ணியிருக்காகவும் ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஊழ வேலையை செஞ்சுட்டு கம்பெனியோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை இவங்களுக்கு ஜாதகமாக பயன்படுத்தி இதெல்லாம் வெளியவே தெரியாத மாதிரி இவ்வளோ நாள் அமுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் தப்பு பண்ண என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டணும்ல. இந்த விஷயம் லேசாக வெளியே கசிஞ்சதும் போலீஸ் சும்மா இல்லை, சினிமா படத்தில் வர்ற மாதிரியே லேடிஸ் போலீஸை ஹவுஸ் கீப்பிங்காக ஸ்டாஃப் மாதிரி வேஷம் போட்டு அந்த கம்பெனிக்குள்ளே அனுப்பி ரகசிய ஆப்ரேஷன் பண்ணி மொத்த உண்மையை ஆதாரத்தோட வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்களும் தைரியமாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கவும் மகாராஷ்டிரா போலீஸ் உடனே சிட்டு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு தப்பு செஞ்ச டீம் லீடர், அதுக்கு உடந்தையா இருந்த ஹெச்ஆர்னு எல்லாரையும் தட்டி தூக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 9 எஃப்ஐஆர் போட்டு சுப்ரீம் கோர்ட் லெவலில் விசாரணை ரொம்ப தீவிரமாக இப்போ போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, தப்பு நடந்தால் பொண்ணுங்க தைரியமாக வெளியே வந்து சொல்லணும். அப்போ தான் இந்த மாதிரி ஊழ வேலையை பார்த்தா ஆளுங்களுக்குலாம் ஒரு பயம் வரும்.